ஆமா. இது ஒண்ணும் இல்ல, ஒரு 2 நாள் வெந்நீர் வச்சு ஒத்தனை கொடுத்தா சரியா? புருஷன் இங்க இருக்கா, நீ போட்டு புடவை வருவல. அவன் கிடக்குற பித்தி கிடக்கு. யாரையா நீ? உனக்கு என்ன வேணும்? என்ன தம்பி ராஜேஷ், என்ன தெரியல? நான் தான் உன் சித்தப்பா முருகன். உங்கள் அப்பா உன்னை நல்லா பார்த்துக்க சொல்லி எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு இருக்கிற பிரச்சனையில் இன்னையோட சால்வ் ஆயிரும். ஏன்னு கேட்குறியா? இந்த முருகன் காலடி வச்ச இடம் பூரா புண்ணிய பூமியாக மாறிடும். நீ எதுக்கும் வருத்தப்படாத தம்பி, இனிமேல் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். யாரு நீ? யார் நீ? ஒத்தா உன்னை வர சொன்னா? நீ ஒன்னும் இங்க புடுங்க வேணாம், நானே புடுங்கிறேன். முதல்ல வெளியே கிளம்பு. யோ, வெளியே போயா, வெளியே கிளம்புன்ற. மாமா, மாமா, என்னாச்சு மாமா? அது ஒன்றும் இல்லைம்மா. யாரையா இது? என்ன தம்பி இப்படி சொல்லிவிட்டீங்க? இந்த முருகன் இருக்கிற இடத்துல பூராத்தி தெய்வானை கூட்டிகிட்டு தான் போவேன். அதனால தான் தெய்வானை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். தெய்வானை இங்கே வா. தெய்வானை உன் தம்பி பார்க்கணுங்கிறான்ல, இதான் உன் சித்தி. சரி, எனக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் கீழே இருக்க ரூமை நீங்கள் யூஸ் பண்ணிங்க, நீங்களே சமைச்சு சாப்பிட்டுங்க. என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் உண்டுன்னு என் வேலை உண்டுன்னு இருப்பேன். என்கிட்ட வந்து இதை கேளுங்க அதை கேளுங்கலாம் கேட்கக்கூடாது. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு கரெக்டாக இருந்துங்க, ஓகேவா? தம்பி தம்பி பார்த்து என்னப்பா, பார்த்து எந்திரிக்க கூடாதா? சரி சரி, சமையல் கிட்ட எங்க இருக்கு? நான் சுடுதண்ணி எடுத்துட்டு வரேன். தெய்வானா காலை இப்படி வரேன். தம்பி தம்பி சமையல் கிட்ட எங்க? ஐயா, ஐயா, இருங்க ஐயா. இது ஒண்ணும் இல்ல, ஒரு 2 நாள் வெந்நீர் வச்சு ஒத்தனை கொடுத்தா சரியா? கூச்சப்படாதீங்க தம்பி. உங்களை மாதிரி எத்தனை பேரை நான் கரும்பு காட்டுல பார்த்துருப்பேன். என் கை பக்குவம், அப்புறம் நீங்களே விட மாட்டீங்க.
ரெடி ஆயிடுச்சு, சுடுதண்ணி ரெடி ஆயிடுச்சு. சுடுதண்ணி. தெய்வானா, இந்த பக்கம் நவரு தெய்வானா. நீ கொஞ்சம் பொறுத்துக்குப்பா. பரவாயில்லையா? எப்படி இருக்கு மதி? எப்படிப்பா இருக்கு? சரியா பாரு, சரியா பாரு. கொஞ்சம் வலி பொறுத்துக்குங்க. வலிக்குதா? இங்க? சரியா பாரு, சரியா பாரு. கொஞ்சம் வலி பொறுத்துக்கு. நல்லா இருக்கா? வலி கொஞ்சம் பொறுத்துக்கு. வெதுன்னு இருக்கா? ஆமாம் சார், நான் வீட்டில் தான் இருக்கேன். ஆமாம் 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 சார், நான் வீட்டில் இருக்கேன். கண்டிப்பாக சார், ஷூர். 2 days மட்டும் டைம் கொடுங்க, நான் இன்னும் முடிச்சு கொடுத்துறேன் சார் ப்ராஜெக்ட்டு. ஆமாம் சார். சார் ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேவானியா அது? நேற்று பட்டிக்காட்டு பொண்ணு மாதிரி இருக்கா, இன்னைக்கு பார்த்தா சும்மா சென்னை கேர்ள் மாதிரி இருக்கா. பா, செம்மையா இருக்காப்பா. பட்டிக்காடு நேற்று வரைக்கும் பட்டிக்காடாக இருந்தேன், இன்னைக்கு அப்படியே சென்னைக்கு எல்லாம் மாறிட்டேன். ஏன் ஐயாவுக்கு சென்னைக்கு எல்லாம் மாறினா தான் பிடிக்குமா? பட்டிக்காடா இருக்கும் போது பிடிக்காதா? நேற்று புடவை போட்டு ஒரு மாதிரியா இருந்தியா, நீ சும்மா கும்முன்னு எல்லாமே தூக்குதே, அதான் கேட்டேன். தெய்வானா, அம்மா தெய்வானா, எங்கம்மா போயிட்ட? அப்பா, வயசான காலத்துல படியான தெய்வானா, அப்பா தெய்வானா, காணா டேங்க்ல தண்ணி நிறைஞ்சிச்சான்னு பார்க்க போயிட்டானா? தெய்வானா, எங்கம்மா போயிட்ட? ஏய், என்னடா பண்ற? என்னடி புருஷன் அங்க இருக்கா, நீ பாட்டுக்கு புடவை ஒரு அவன் கிடக்குறான் பைத்தியக்காரன். உனக்கு இந்த நேரத்துல கூட உனக்கு ரொமான்ஸ் பண்ண குறைச்சல. ஆமாம் வேணும். போதும்டா. தெய்வானா, தெய்வானா, தெய்வானா,
தெய்வானா தெய்வானா அப்பா. ஐயோ ஏன் மூச்சு வாங்குது. வர ரூம் கொஞ்சம் சரி அவன் நைட்டு மட்டையாயிருவான். நான் தூங்க வச்சுட்டு வரேன். சரி சரி போ. பாய். ஐயோ பால் வர. வீடு எவ்வளவு நேரம் சுத்திக்கிட்டே இருப்பேன். எனக்கு சுற்றினா ரொம்ப பிடிக்கும். சரி என்ன மாதிரி ஒரு கிராமத்து பொண்ணு முன்ன பின்ன பண்ணியிருக்கியா? இல்லடி, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏய் போய் சொல்லாத. இந்த மாதிரி நாட்டுக்கட்டி கூட இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு.